ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஸ்கொயர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட். பட் காப்பி ஏன்டா எவ்வளோ நேரம் விட்டு கேட்குறேன்னா மறந்து போச்சுங்க எத்தனாவது பாட்டுன்னு. பார்ட் வந்து எபிசோட் 3, எபிசோட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதான் நான் விடுங்க சரி. அப்புறம் இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா, நம்ம வந்து வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டலான் இருக்கேன். அது வேறு ஒரு சல்லை பிடிச்ச வேலை கட்டணுமான்னு தோணுதுங்க. அவங்க என்னென்னா ஓடிக்கிட்டே இருப்பானுங்க, ஒழுங்காக வரவும் மாட்டானுங்க. அங்கேருந்து நான் நினைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து ஐயோ பெரிய சல்லை பிடிச்ச வேலையாக இருக்குமே. சரி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குதுங்க, இந்த இடத்துல நிறைய எக்கச்சக்கமே இதுனா கிடக்குது கேவலமாக. இந்த டேட்டு இந்த மலை மாதிரி குமிச்சு கிடக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணோம். 2 பிளாக் ஷிப்பா? 2 பிளாக் ஷிப். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பாருங்கள், வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் இன்றைக்கி. எல்லாத்தையும் இல்லை, ஒவ்வொரு அப்புறம் கைஸ் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து இந்த பண்ணி தாவி அடிக்கலான்னு பார்த்தேன், அடிக்க முடியல. சரி கிளிச்சு வேறு லைட் ஆகுது. நான் அந்த மோட்டர் பேக் போகிறேன், அதனால் கம்மியாக தான் செத்துதோல. சரி எவ்வளோ நேரம் நாளையே விட்டுச்சு. பாருப்பா பெரிய கேவு. இங்கே இந்த சைடு தான் கிராஸ் பண்ணி பார்த்தேன், போகவே இல்லை கைஸ். பெசாட்டு ஓகே கைஸ், நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த வாட்டி கண்டென்ட் வேறு. இந்த எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மைனிங். ஓகேங்களேன். அதாவது நம்ம சேனல் மட்டும்தான் இந்த மாதிரினா பார்க்க முடியும். மைண்ட் கிராஃப்ட், அதாவது நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரினா பார்க்க முடியும். டக்குன்னு பிளானை மாற்றி விட்ருவேன். இந்த மாதிரி நிறையா வாட்டி மாறும், நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த சைடு போனால் ஒன்றும் இல்லை, வரவே ஒருத்தன் வரான். அப்புறம் இங்கே கொஞ்சம் அயன் இருந்தது, இதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேணும் ஒரு சத்தம். அந்தளவுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா இல்லை, ஓகேங்களா. ஒரு சத்தம், என்னடா என்ட்டி பார்த்தா இந்த பையன் போகலாம் சரி ஆடின்னு தட்டி விட்டுட்டு இந்த சைடு போனால் இந்த சைடு கொஞ்சம் ஆயின் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சிட்டேன். அப்புறம் இதையும் மைண்ட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் தேவைப்படும். மைனிங்காக தானே வந்தேன். இந்த எபிசோட் மைனிங்னா வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்ம் அடுத்த எபிசோடில் நான் கட்டி போடுறேன். அப்புறம் இங்கே வந்தேன், இங்கேயும் இருந்தது கொஞ்சம், இதையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வாய்ஸ் நடுவில் ஹையாகும், அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, சவுண்டு குறைச்சிக்கோங்க லைட்டாக. அப்புறம் இங்கே தண்டவாளம் இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தண்டவாளத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு முட்டு சந்தா இல்லையான்னு பார்த்தேன். முட்டு சந்தில் ஓப்பனிங். வந்த இடத்துக்கே வந்தோம்மா. இப்போ தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணேன். இருங்க, இந்த ஓவுக்குள்ளேருந்து நான் அந்த சைடு பார்த்தேன். ஆமாம், இந்த ஓவு தான், நடுவில் தான் டார்ச் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் அதே தான். இங்கே அயன் பார்த்தேன், அந்த அயன்னா நம்ம அப்புறம் எடுத்துப்போம் அடுத்த எபிசோடில், கொஞ்சம் எபிசோட் போனதுக்கப்புறம். அப்புறம் இங்கே வேறு என்னடா இருக்குது, ஒன்றுமே இல்லை. பெருசாக போவோம் அந்த சைடு. இந்த சைடு என்ன ஒன்றும் இல்லை, முட்டு சந்து. ஏன்னா ரொம்பவுமே இந்த இது பேர் வேறு மறந்து போயிட்டேனே, மைண்ட் ஷாஃப்ட்டு. இது ரொம்பவுமே எல்லாமே தள்ளி இருக்குங்க. இங்கேருந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ரொம்பவுமே இதாக இருக்குது, தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒளிஞ்சு வச்ச மாதிரி இருக்குதுண்ணா, ஒளிஞ்சு வச்ச மாதிரி. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேணாம், போய் மைனிங் போவோம். க்ரீப்பரு சரி பயந்துட்டேங்க, சீரியஸாகவே பயந்துட்டேன். சட்டுன்னு வந்துட்டானா, அதான் இதை ப்ளேஸ் பண்ணிட்டு வேறு என்ன ஏதாவது செஸ்ட்டு கிடக்குங்களா. செஸ்ட்டு என்னடா அது, கேவ் மாதிரி இருக்குது. கேவ் தானா? ஆமாம் கேவு. இது அயன் எதுக்கு ஒன்றும் மைண்ட் பண்ணுவோம், அதுக்கு தானே வந்தோம். வேறு எதுக்கு வந்தோம்? மைண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். மைண்ட் பண்ணிட்டு மைண்ட் பண்ணுவோம் நம்ம. சரி இருக்குது, கிரேவல் வேறு எடுக்கணும், ஒரு ஃபார்ம் கட்டணும், அதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ளிண்ட் எடுத்துக்கணும். இப்போ வேணாம் அப்புறம் எடுத்துப்போம். இந்த சைடு என்ன சரி கேவா, அயன் இருந்துச்சுன்னா தெரியட்டும். ஒன்றும் இல்லை, டார்ச்சை ப்ளேஸ் பண்ணது தான் வேஸ்ட்டு. இந்த சைடு என்னடா, நல்லா வேலை இந்த சைடு வந்தேன். இந்த சைடு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாண்டையில் வேறு இடிக்கிறானுங்க, கடுப்பேறுது மாண்டையில் சும்மா இடிச்சிக்கிட்டு. இந்த சைடு என்ன வந்ததுக்கு எதாவது யூஸாக இருக்கா? இந்த சைடு ஒன்றும் இல்லை, வந்த இடம் அங்கே இருந்த இடம் தான், அதே இடம் தான். பிரிட்ஜு கூட விட்டு வந்துருக்கலாம். என்ன படிக்கட்டு மாதிரி உள்ளே போகுது. செஸ்ட்டுப்பா. கோல்டன் ஆப்பிள். எத்தனை எபிசோடு? 3rd எபிசோட்லேயே கோல்டன் ஆப்பிள். லக்கு தான் எல்லாம் லக்கு தான் நம்மளுக்கு. நாம் அந்த வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லக்காக தான் இருக்குது நம்மளுக்கு. 2nd எபிசோடில் மட்டும்தான். ஏன்னா 2nd எபிசோட் ஞாபகப்படுத்துவீங்க, நினச்சாலே ஆத்திரமாக வருது. அப்புறம் இங்கே வந்தேன், ஃபுட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கறியை சாப்பிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல தாங்க எனக்கு ஒரு ஆப்பு நடந்துச்சு. அதாவது இப்போ நடக்கலை, இப்போ நான் ஒன்று பண்ண போகிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தால் எனக்கு
ஒரு மிகப்பெரிய நாளில் ஒரு இது வந்துருச்சு. அதனால் வீடியோவே கொஞ்சம் லென்த் அடிச்சிட்டேன். எதுக்கு ஸ்டோனை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்டை போட்டு போவோம் நம்ம பாட்டுக்கு. அந்த ஆப் என்னன்னு கேட்டிங்களே, எனக்கு இதில் வச்சேன், லாவாவில் வச்சேன் நினச்சியாதாஸ், கட்டையில் வச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கீழே பார்த்தா லாவா, அதுலேருந்து கிராஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் இதை போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் எனக்கு கட்டையில் தான் வச்சானுங்க ஆபத்து. நான் கீழே விழலை, லாஸ்ட்டாக பாருங்கள் நடக்கும். இந்த இதில் இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகி கிடைக்கும். இதை கொஞ்சம் பிடிச் பண்ணி அந்த சரி போய் ட்ரம் பண்ணி நல்ல ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, எல்லாம் கீழே விழுந்திருப்பேன். இங்கே தாவு சேய், எந்த கல்லா இடிக்குது? இந்த கல்லா? ஆமாம், இந்த கல் எப்படி இடிக்கும்? இப்போ போக முடியுது, எப்படி ஆயிடுச்சு அந்த கல்? கோல்டு இருக்கு, அப்புறம் எடுத்துப்போம். டைம் வேஸ்ட்டா. உள்ளே போக. அப்புறம் இங்கே வந்தேன், எனக்கு இங்கே 2 அயன் கிடச்சி. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு போனேன். அப்புறம் கீழே குதிச்சிட்டேங்க நான் மேலே ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் இங்கே இதில் விழுந்துடும். நம்ம மைண்ட் பண்ணிப்போம், இந்த சைடு கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்போம். அப்புறம் இந்த அயன் 2 அயனா இல்லை இருக்கா? இல்லை 2 அயன் தான். மைண்ட் பண்ணிட்டு போவோம். ஃபுட்டு வேறு காலியாச்சு கைஸ். கையில் இந்த ஃபுட்டும் காலியாச்சு, கட்டையும் காலியாச்சு, பிக்காக்ஸும் உடஞ்சி போச்சு. இப்போ நான் எதுவும் மைண்ட் பண்ணுறது தெரில. ஹார்ட்டுவே இல்லை. ரெட் ஸ்டோன் மறக்காமல் இது பண்ணிக்கலாம், நம்மளுக்கு யூஸ் ஆகும் அடுத்து ஃபார்ம்னா கட்டுறதுக்கு. க்ரீப்பர் வேறு வரான், எவன் வரான்னா பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு எதாவது கிடச்சிச்சின்னா அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு போயிடணும். டார்ச் ப்ளேஸ் பண்ணி அடிக்கிறானுங்களே, டார்ச் ப்ளேஸ் பண்ணிட்டு ஓடுறா எவன் வந்தாலும் கண்டு ஈஸி நெருப்பத்தி தண்ணியில் குதிச்சுட்டு இந்த சரி ஏறுவோம். டார்ச் ஒன்று இருட்டாக இருக்குது. சரி துரத்துறானுங்க, எத்தனை பேர் துறக்கணும்? அங்கே பாருங்க ஒரு சாமி நம்ம துரத்திக்கிட்டே தண்ணிக்குள்ளே வந்து விழுது. லேப்பீஸ் இருக்குது, இதை கொஞ்சம் மார்க் பண்ணிப்போம். இந்த இடத்துல 2 டார்ச் அப்படின்னா அங்கே லேப்பீஸ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் நல்லா இது பண்ணி வச்சுட்டு டார்ச்னா பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். செத்துருவோம் எப்படியா இருந்தாலும். கீப் இன்ட்டி ஆனில் வச்சுருக்கேன். அதை நான் ஆனாக வைக்கிறேன், எப்படி ஆனில் இருந்ததுன்னு தெரில. செகண்ட் எபிசோடு பார்த்து தான் தெரியும். செகண்ட் எபிசோடு வேறு டெலிட் ஆகிடுச்சு, அதில் தான் காமிச்சேன். அது மன்னிச்சிக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு வாட்டி தானே வீடியோ போடுறேன், அதனால் கீப் இன்வென்ட்ரி மட்டும் ஆன் பண்ணிச்சிக்கிறேன். இந்த சீரீஸில் மட்டும்தான், அடுத்த சீரீஸில் ஆன் பண்ண மாட்டேன், டிலீட் பண்ணிடுவேன். சரி ஆஃப் பண்ணிடுவேன். உலகதே ரொம்ப க்ரீப்பர் வெடி சதர். கீழே நம்ம பார்த்தோம். யாரும் கண்டுக்காதீங்க, கொஞ்சம் பேக்ரவுண்டில் வாய்ஸ் இருக்குது சரிங்களா? டைமண்ட் அரை தாங்க, அரை ஆர்ட்டு சரி. ஃபஸ்ட் டைமண்ட், ஐயோ டைமண்டை மீன் பண்ணுறது, பிக்காக்ஸும் இல்லையே. சரி இருந்தால் வேறு ஏதாவது கட்டை இருக்குன்னு பார்ப்போம் இருங்க. சாப்பாடும் இல்லை, இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றி அரை ஹார்ட் டீ வந்து அடிக்காத டீ போயிடுற நீ ஒரு அடி அடிச்சா நான் செத்துடுவேன். சாகணும் சாகக்கூடாது. அப்பா ஒரு அடி கூட கவனிச்சிங்களா? ஒரு அடி கூட அடிக்காமல் ஆனால் சாப்பிடிச்சிட்டேன். வேறு ஏதாவது கட்டை இருக்கா? இல்லை. ஐயோ கட்டை வேறு எதாவது பார்க்க அங்கே போயிட்டு மேலேயாச்சும் எடுத்து வந்துடும். 2 நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த சாம்பியோட முதுகில் இந்த குட்டி சாம்பி உட்காந்துருக்கு. ஐயோ அடிக்கிறான், வேணாம். ஸோ அடிச்சிட்டானுங்க. பரவாயில்ல. இப்போ நேராக போயிட்டு என்னடா இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் வரமுறை ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகேங்களா? இது வந்து நான் என்னோடய பழைய வில்லேஜ் தான். இது இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்னன்னே தெரில. இந்த சைடில் நான் வந்து பார்த்தனானே தெரில. ஃபஸ்ட் எபிசோடில் போயிட்டு ரீகேப் எடுத்து பார்க்கணும், அப்போ தான் தெரியும். ஓகே, இந்த மரத்தை வெட்டிட்டு கொஞ்சம் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு போயிடலாம். அயன் பிக்காக்ஸு போயிட்டு அதை எடுத்துடலாம். கொஞ்சம் வெட்டிக்கணும். மரம் வெட்டிட்டு சட்டன் போகணுமே. எதுக்கு சட்டன் போகணும்? 2 நாள் கழிச்சு போனாலும் அது அங்கே தான் இருக்கும். அப்போ நான் இங்கே வந்தேன், பெட்டு ஸ்மெல்ட் போயிட்டுருந்தேன். ஸ்மெல்ட்டை போட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டேன். பெட்டில் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டைமண்ட் எடுத்துகிட்டு 1 கிடச்சிருக்கு. 2 கீழே 1 3 3ங்க 4 5வது இருக்கா? 5 ஒரு 6 கொடுங்க. டி 6 சரி 6 கொடுக்கல, அங்கே 4 தான் கிடச்சி. எடுத்து வந்து வீட்டில் அடுக்கி வச்சிட்டேன். கோல்டன் ஆப்பிள்லாம் நம்ம கிடச்சிருச்சு. அப்புறம் அந்த செரி இருக்குல்ல, அந்த பெரி, ஏதோ ஒரு பெரி பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த பெரி என்னென்னு தெரில. அந்த 2 இது இருக்குல்ல கோல்டன் கலரில், அதை தூக்கி அப்புறம் வீட்டுக்கிட்ட நட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு, அதாவது வீட்டு வாசல்லையும் வீட்டுக்கு மேலேயும் சும்மா நட்டு வச்சிடலான்னு, வீட்டுக்குள்ளேயே நட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா மூவ்மெண்ட் வாங்கிக்கிறதுக்காக. இங்கே வேணாம், இங்கே வைப்போம், இதுதான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இருங்க பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க. ஆனால் அது லைட்டாக தெரிஞ்சாலுமே நல்லா இருக்கும். அப்படியே வளர்ந்து கீழே வரைக்கும் தொங்குச்சுன்னா செம்மையாக இருக்கும். லிட்ரலி செம்மையாகவே தான் இருக்கும். இங்கே வேறு எதாவது இங்கே வைக்க முடியுமா? இல்லை வைக்க முடியல. இதான் இந்த இது போட்டிருக்கேன்ல, இந்த அது பேர் என்ன, ஆஃப் பிளாக் தான் மேலே போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும். அதனால் வைக்க முடிய மாட்டிருக்கு ஒரு சில இதுனா. அதனால தான் அங்கே லேண்டனையும் இன்னொரு பிளாக் ப்ளேஸ் பண்ணி அங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல வைக்க முடியுமா? இல்லை வைக்க முடியல. படிக்கட்டுலேயும் வைக்க முடியாதா? அது வளைஞ்சிருக்கனால
ஓகே மேலே போயிட்டு இந்த கூரைக்கு மேலே வைக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். ஏன் மேலே இது தான் போட்டிருப்பேன். வைக்க முடியல. இதுலேயும் ஹாஃப் பிளாக் தான் போட்டிருந்தேனா. ஓகே இந்த சைடில் இங்கே வைக்க முடியும். வச்சுட்டேன். இங்கே ஒன்று வைப்போம். செம்மையாக இருக்குங்க. ஆனால் செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் கீழே வந்துட்டு என்னமோ பண்ணேன். என்ன பண்ணு தெரில. ஸோ இதை அடுத்து மேலே வச்சுட்டு ஓகே இப்போ வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸ்பீட் ரன்னில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்னென்னா இப்போ நான் டேட்டை வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸ்பீட் ரன்னில் பாருங்கள் நல்லாயிருக்கும். நடுவில் 2 நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த க்ரீப்பர் வந்ததில் அது வெடித்து அதை மூடி விட்டுருந்தேன். அதுக்குள்ளே 2 க்ரீப்பர் ஸ்பான் ஆகி கிடக்குது. பாருங்கள் நல்லாயிருக்கும். ஓகே இந்த வீடியோவில் நான் அவ்வளோதான் க்ளீன் பண்ணேன். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோவில் க்ளீன் பண்ண வேணாம். ஃபார்ம் கட்டுறதுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த லாஸ்ட்டாக இது கொடுக்குறதுக்காக நான் தேடிட்டுருக்கேன். போஸ்ட் கரெக்டாமா ஓகே இது கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ் நான் இந்த இடத்துல நான் வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். அப்புறம் அடுத்த வீடியோ வந்து வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் தான் கட்ட போகிறேன். மறக்காமல் வந்து பாருங்கள். நான் அதில் நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும் அது. ஓகே கைஸ் பாய். அப்புறம் சேனல் பேர் வந்து S2 ஸ்கொயர் கேமிங். எல்லோரும் மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் வைங்க. நான் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்லாம் போடுவேன். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி வைங்க. பாய்.